लड़का नमस्ते जी என்ன லடிக்க போட்டு இந்த அமுக்கு அமுக்குறே ए मेरे मुंबई के मेले अंदर वर्दो மும்பைல இருந்தா सेठ जी என்ன விஷயமா வந்தேன் बड़ा बड़ा बिजनेस செய்றாங்கோயா படம் கோயானேனா படம் கழிச்சு விடுவேன் अरे நம்மளுக்கு தமிழ் வாயிலே நுழைறான் இல்லையா ஓ நம்மளுக்கு ஹிந்தி மாலும் ஹிந்தி தெரியும் தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் மாலும் இங்க எந்த கொஞ்சம் பார்க்க வந்தியா अरे கொஞ்சிலே கொஞ்சம் கொஞ்சம் மாலும் தமிழ் கொஞ்சம் தான் தெரியும் மும்பைக்கு மேலே இந்த सेठ वर्दो சரி बड़ा बड़ा बिजनेस பண்றாங்கோயா படா படானா अरे शैतान की बच्चा बड़ा बड़ा ना பெரிய பெரிய பிசினஸ் பண்றாங்க பெரிய பெரிய பிசினஸ் என்ன பண்றே நம்ம முதல்ல என்ன பிசினஸ் பண்ணுதோ என்ன பண்ணுதோ இந்த பொம்பளைக்கு பின்னாடி குண்டிக்கிங்கல தொங்கும்ல ஏய் பொம்பளை பின்னாடி குண்டிக்கு அது என்ன ए शैतान की बच्चा பெண்கள் ए लड़की लड़की பொம்பளை பொம்பளைக்கு இங்க இருந்து ஓ சவரிபுடி ஆட மாசிரு சவரி அதேதான் சவரி முடி பிசினஸ் பண்ணாங்கோ நம்ம ரோட்ல போனா போறே வரவே எல்லாம் மசூர் செட் போகுதுன்னா அப்புறம் என்னாச்சு அந்த வியாபாரம் நம்ம அந்த பிசினஸ் அதோட குலேஸ் பண்ணாங்க கவரவ குறைச்சலா போச்சு அதுக்கப்புறம் பொம்பளை ஆளுகோ பின்ன அடுப்பங்கரையிலே கவுட்டு கடையிலே கொடுத்துக்கிட்டு இப்படி அறுத்து கர்மா ஏய் உங்க ஊர்ல உள்ள செய்யறதெல்லாம் இங்க வந்து சொல்லிட்டு இருக்கேன் அரே சைத்தான் की बच्चा இந்த பொம்பளை அடுப்பாங்கரையிலே இந்த சாம்பாருக்கு போடுறதுல அருவாமனை வச்சு இப்படி அறுக்குள்ள உள்ளி வெங்காயம் உள்ளி வெங்காயம் ஆமா வெங்காயம் வெட்டுறது உள்ளி பிசினஸ் பண்ணாங்க ஓ வெங்காயம் பிசினஸ் பாக்குறால நம்மள வெங்காய செட் போகுதுன்னு கேவலமா பேசினாங்க மசூர் போய் இப்ப வெங்காயம் வந்துருச்சு அதனால ரெண்டு பிசினஸ் நம்ம க்ளோஸ் பண்ணாங்க இப்ப என்ன பண்றாங்க இப்ப கபடா பிசினஸ் கபடானா அரே சைத்தான் की बच्चा கபடா தெரியாதோ ஏ கபடா கபடானா சுனிமணி ஏய் என்னது ஏய் மணி இருக்கு கபடா நிம்பிள் போட்டுருக்கானே கபடா துணிமணி ஓ துணிமணியா வேற மாதிரி நிம்பிள் பெரிய பெரிய ஸ்டார் பிசினஸ்க்கு கொடுக்குறாங்க பெரிய ஸ்டார்களுக்கு நம்ம காஸ்டியூம்ஸ் சப்ளை பண்றாங்க இப்போ எங்க இருந்து வரணும் கோயா ஏய் கோயா நிம்பிள் கோயா சொல்லக்கூடாது இருக்கட்டும் கோயா நான் உங்க கூட சேர்ந்துக்கிறேன் கோயா ஏய் என்ன கோயா இருக்கட்டும் கோயா நமக்குள்ள என்ன கோயா சரிங்க கோயா விடுங்க கோயா அப்படி சொல்லுங்க கோயா எங்க இருந்து வருது கோயா நிம்பிள் மும்பைக்கு மேலே இருந்து வர்றான் அப்படியா கோயா ஆமாங்கோயா நிம்பிள் மும்பைக்கு மேலே இருந்து வருது அங்க இருந்து யாரை பிடிச்சு கோயா எப்படி வந்து சேர்ந்த ஏய் நிம்பிள் ஏதோ தப்பு சொல்றான் யார் வந்தீங்க கோயா நிம்பிள் யாரை பிடிச்சு நம்ம என்ன சொல்றான் யார் வந்தீங்க கோயா அந்த பிசினஸ் இப்ப செய்யல இல்ல கோயா யார் வந்து ஏய் கோயா சொல்றான் பின்ன நிம்பிள் ஒரு தரம் சரி சேட்டு நிம்பிள் 100 கோயா சொல்லு சரி சேட்டு நிம்பிள் கோதாங்கம்மா சொல்றான் அது நமக்கு பிடிக்கல சேட்டு சரி சேட்டு நிம்பிள் தமிழ்நாட்டிலே பெரிய ஒரு ஸ்டார் லேடி ஸ்டாருக்கு நீங்க அட்ரஸ் சொன்னாங்க கபடா கொண்டு வந்திருக்கா கபடா கொண்டு வந்து நீங்க அட்ரஸ் ஏதோ சொன்னாங்கயா இது என்ன தமிழ்ல எழுதிருக்கு நமக்கு புரியறானே நிம்பிள் இது நாகமால் இல்லம் அச்சா பௌத்தாச்சா அந்த நாகமால் இல்லத்துல ராணியம்மாள் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க அது இங்கதான் இந்த அட்ரஸ் தான் அரே பகவான் கரெக்டா கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க நீ நினைக்கிற மாதிரி உனக்கிட்ட எல்லாம் துணி வாங்க மாட்டா அவ பெரிய ஸ்டார் அதுதான் நம்மளுக்கு ஆண்டு ராணி அம்மா பெரிய ஸ்டார்யா அதைத்தான் நம்ம சொல்றாங்க அவ நமக்கு ஆர்டர் பண்ணிருக்காங்க ஆன்லைன்ல அட கோயா வந்துட்டு போயிடும் அந்த அம்மா பெரிய ஸ்டாருங்கிற அதனால நம்மள்ட்டே கொடுத்துருக்காங்க அதனாலதான் மும்பைல இருந்து இன்னர் டு அவுட்டர் அவ்வளவு காஸ்டியூம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க உள்ளே போடுறதுல இருந்து வெளியே போடுறது வரைக்கும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க மேக்கப் ஜாபான் கொடுக்குறாங்க கபடா கொடுக்குறாங்க நம்ம பின்னாடி சோக்கரா வர்றாங்க கூட ஆள் வந்திருக்காங்களா ஜாமான் தூக்கிட்டு வரவே ஆள் லக்கேஜ் நம்ம சோக்கரா அப்படியா நம்ம கையால் நீ வந்தீங்களே அவங்கள காணவே பார்க்கவே இல்ல இப்போ வராங்க அரே சோக்கரா आओ जी आओ भाई शैतान की बच्चा अरे शैतान நம்ம இவ்வளவு லேட்டா வந்தா நம்ம எப்படி பிசினஸ் பண்றோம் கோயா இவ்வளவு கனமா இருந்துச்சுனா எப்படியா தூக்கிட்டு வர்றது அவ்வளவு கனம் ஆமா எவ்வளவு கனம் சீட்களிலே அட கோயா கனம் எவ்வளவு கனம் கேளுங்க அவ்வளவு கனமா எவ்வளவு கனம்ன்றே எவ்வளவு கனம் ஆமா அரே சைத்தான் என்ன சொல்லு நம்மளுக்கு சரியான அட்ரஸ் சோக்கரானே கூப்பிடாத சரி நம்மளுக்கு நிம்பிள் பேர் வாயில நுழையறாங்க இல்லையா நல்ல பேர் வச்சிருக்காங்க அரே நிம்பிள் பேர் என்ன சொல்லி தொலைறா ஆமா பேரை சொல்லி கூப்பிடு நிம்பிள் பேர் என்ன சுப்ரமணி அரே சப்ரமணி சப்ரமணியா சப்ரதுக்கு தாண்டா மாணி நிம்பிள் என்ன சொல்றாங்க வந்து சேர்ந்திருக்கான் பாரு
பம்பாயில இருந்து வியாபாரம் பண்ண இங்க வந்துட்டு நம்மள போட்டு கொலைய ஆக்குறேன். சப்பர மானியா. சோக்கரா நம்பிள் வாயிலே முருகப்பெருமான் பேரை எனக்கு வச்சிருக்காங்க. சப்பர மானிங்கறாங்க. அடே நிம்பிள் வாயிலே நுழைய. சரி சுப்பிரமணி வேண்டாம். நம்பிள் வாயிலே நுழையறாங்க. வாயில நுழையாது. கிழிச்சிட்டு தள்ளுனா போக முடியும். என்ன சொல்றான்? வாயில நுழையாது. அந்த பேர் உங்களுக்கு சொல்ல தெரியல. கிழிச்சிட்டு தள்ள சொல்றாங்க. வியாபாரம் பண்ண தெரியுது. தமிழர் நுழையறாங்க. அதான். சரி அதை விடு. வேற பேர் சொல்றாங்க. சோக்கரான்னு கூப்பிடாத. பாக்குறவங்க வேற மாதிரி நினைப்பாங்க. நம்ம ஹிந்திலே சோக்கரா சொன்னா நம்மளுக்கு கையால இருந்து. அது சரி. சண்முகம் சொல்லு. சண்முகம் அருமையான பேரு. சண்முகம். சேட்டு இத சொல்லிருவீல்ல? சனிமுகம். நம்ம நல்ல பேரு சனிமுகம். ஏண்டா சித்திர வருஷப்பற பண்ணிக்க சொல்றேன் பாரு. சனிமுகமா ஓ முகரையில முழிச்சிருக்கேன். என்னைய போய் சனிமுகம் தான். நம்ம எது சொன்னாலும் இவனுக்கு புரியுறாங்க. சரி இது வேண்டாம். எங்க முருகனுக்கு ஏகப்பட்ட பேர் வச்சிருக்காங்க. அதுல ஏதாவது ஒரு பேர். சரி தண்டபாணி சொல்லு. தண்டபாணி. ஓ தண்டாபாணி. கோபப்படாம சொல்லு. ஆமா கோபப்படாம. நல்ல தண்டபாணி. தண்டபண்ணி. தண்டபண்ணி. अच्छा नेम क्या है? தண்டபண்ணி. ஏண்டா செந்தி என்ன எதுக்கு தானடா கூட்டியாந்த? என்ன அவன் தெண்ட பண்ணின்றான். நம்ம எது சொன்னாலும் இவனுக்கு புரியுறாங்க இல்லையா? சரி வேண்டாம். சரி மாணிக்கம் சொல்லு. அரே மாணிக்கம். மாணிவிகம். கூட்டிட்டு போய் ஆபரேஷன் பண்ணி விடு. அரே நிம்பிள் எதை பாக்குறோங்க? இல்ல உனக்கு வீக்கமா எனக்கு வீக்கமான்றேன். நிம்பிள் என்ன சொல்றா? நம்மளுக்கு புரியுறாங்களே. சரி வேண்டாம் விட்டுரு. என்னங்கோயா இந்த வாய் வார்த்தை வாயில இருக்கப்ப வார்த்தை ரொம்ப கவனமா இருக்கணும். அரே நிம்பிளுக்கு சம்பளம் கொடுக்கற முதலாளி. சம்பளம் கொடுக்கறதுக்கா கோயங்கும்மான்னு யோசிவியா? அரே நிம்பிளுக்கு மாசம் 30 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. ஆமா மாசம் 30 ரூபாய் சம்பளம் கொடுக்குற. தினைக்கு 1 ரூபா பிடிச்சிடுற. மைசூர் தான் மிச்சம். இங்க நிம்பிளுக்கு சப்பாத்தி மட்டும் தான் நம்மளுக்கு கொடுக்குறான். அது சரி. சரி நீ சோக்கரானே கூப்பிடு. சோக்கரா இந்த அட்ரஸ்ல அந்த ஸ்டார் ராணியம்மா இது ராணி மங்கம்மா. ராணியம்மா விடுதாது. நாகம்மா பேலஸ். நாகம்மா பேலஸ் ராணி மங்கம்மா. ஆமா அந்த அம்மா கூட்டிட்டு வந்தீங்கன்னா நம்மளுக்கு கபடா எடுத்து அவட்ட காட்டான். அவளை போட்டு பாக்குறான். கபடா கொண்டாந்துறியா? கபடா அந்த பேக் மேல இருக்கிறது அவ்வளவு கபடா. அதெல்லாம் ஆர்டர் பண்ணாங்களா? ஒரு ஆர்டர் ஆன்லைன்ல ஆன்லைன் பிசினஸ் எல்லாம் ஆன்லைன்ல. இன்னர் டு அவுட்டர் வரை. எதுவும் சாப்பிடுறியா? எதுவும் சாப்பிடுறியான்னு? அரே நீ சைத்தான் என்ன சொல்லுது? எதுவும் சாப்பிடுறியா? தமிழர் பண்பாடு வந்தவனே. கானா கானா खाना खाना खा ले खाना हाँ खाना मतलब मालूम है क्या? சப்பாத்தி 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 தான். சப்பாத்தி உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு நம்மள அதான் சாப்பிடுறான். வேற எதுவும் சொல்றான்ல. சோத்துக்கு என்ன பண்ணுவேன்? சோத்துக்கு சுப்பிரமணிய கூட்டிக்கிட்டு. சுப்பிரமணி இல்ல இந்த சுப்பிரமணிய கூட்டிக்கிட்டு முச்சந்தில உட்காந்துக்கிட்டு போறவன் வர்றவன் எல்லாம் கூப்பிட்டு வாயில நுரத்தல்ல என்ன சொல்றாங்க? நம்மளே நுரைத்தல்ல சாப்பாடு வேணும்னு சாப்பாடு. நம்மள சொல்றது நம்மளுக்கு புரியாறான் இல்ல. நம்மள சொல்றது நம்மளுக்கு புரியாறான் இல்ல. புரியாதுன்னு உனக்கு நல்லது. ஒரு முக்கியமான விஷயம். அம்மா ரொம்ப அடுத்தடுத்து நிறைய ப்ரோக்ராம் இருக்கு அம்மாவுக்கு. உங்க அம்மாவுக்கு ப்ரோக்ராம்? ஏய் அம்மான்னு சொல்றதே ராணி. ஓ ஆர்டிஸ்ட். ஆமா ஆர்டிஸ்ட் ராணி மங்கம்மா. ஆமா ராணி மங்கம்மா. அது உங்க அம்மா? ஆமா. ஏய் அது எங்க அம்மாடா. நல்ல மந்திரம். நிம்பிள் என்ன சொல்றாங்க? ஆமா அது சொல்லாம அடக்கி வச்சிட்டு இருக்கேன். ஆமா நீ பாட்டுக்கு அவங்கள்ட்ட கண்டது கடியெல்லாம் பேசிட கூடாது. ஆமா கொண்டாந்த கப்ப நம்ம பிசினஸ் மட்டும் பேசுறாங்க. பிசினஸ் மட்டும் தான் பார்க்கணும். கபடா காட்றாங்க. ஆமா அவங்கள்ட்ட போட்டு பார்க்கறாங்க. போட்டு காட்றியா? போட்டு பார்க்கறாங்க. யார? கபடா போட்டு பார்க்கறாங்க. கப்படா போட்டு பார்க்கறியா? கப்படாவை தூக்கிட்டு போட்டுக்கிட்டு பாத்துறாத. நிம்பிள் என்ன சொல்றாங்கோயா? டேய் திரும்ப இந்த கோயாவை கட் பண்ணு முதல்ல. அரே நிம்பிள் ஹிந்தி பேசும்போது அது வர்றாங்கோயா? நான் அம்மா கூட்டி வர்றேன். கூட்டிட்டு வாங்க. ஆர்டிஸ்ட் வர்றாங்க. अरे भैया वो बोल आर्टिस्ट कमिंग. हाँ किधर है? उधर अंदर अंदर आर्टिस्ट किधर है? उधर आएगा रे. उधर है? हाँ ऊपर क्या जाएंगे? नहीं रे अभी नहीं ऊपर नहीं रे अभी अंदर है. क्या रे लवड़ी का बाल? क्या रे कैसा है कैसा बात करता है तू? क्या रे आपका बच्चा है? अरे भाई இன்ன துண்ட காய போட்டுட்டு வர்றாங்க. அது ஈரமா இருக்கோ? ஆர்டிஸ்ட்னா உனக்கு என்ன அவள விளையாட்டு காரியமா இருக்கா? அவங்கெல்லாம் உடனே காமிக்க மாட்டோம். அவங்கெல்லாம் அப்படித்தான் வருவாங்க. எப்ப காட்டுவாங்க? ஆமா ஆர்டிஸ்டே கண்ணில எப்ப காட்டுவாங்க? துணியை தூக்கிட்டு காட்டுவாங்க. ஏய் துணியை தூக்கிட்டு காட்டு. ஏய் துணியை தூக்கிட்டு காட்டுவாங்கடா. அண்டகா கஷம் அபவா கஷம் திறந்திரு சீஷட். अच्छा लड़की रानी मंगोमा. ஏய் போடா கடிக்கி. ஏய் आओ जी नमस्ते जी. तुझे देखा दो है जाना सनम प्यार होता है दीवाना
सनम तुझे देखा तो है जाना सनम प्यार होता है दीवाना सनम मर जाए हम तेरे बातों में मर जाए हम ஆச்சா பௌத் ஆச்சா ஏண்டா முன்ன பின்ன பொம்பளைய பார்த்துருக்கானா பார்க்கலையான்னு தெரியல. ஏண்டா பம்பாயில லட்டு லட்டா பொம்பளை இருக்குமே. அரே லட்டு என்ன லட்டா பச்சை- லட்டு லட்டா உருண்டை உருண்டை இருந்தா நம்மளுக்கு சரி வராது. ஒரு விஷயம் சொல்றேன். தமிழ்நாட்டு பொண்ணு நமக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு பிடிக்க முடியாது. அவங்க தமிழ்நாட்டு பொண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு விஷயம் சொல்றேன். அங்க போய் எதுவும் பண்ணி பாலியல் பலாத்காரத்துல மாட்டிக்காத. நை 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 போக்சோல பிடிச்சி உள்ள வச்சிருவாங்க. நை நை நம்ம பிசினஸ் மட்டும் பண்றாங்க. பிசினஸ் பண்றாங்க. ஆச்சா இல்லம்மா லடிக்கு ஆமா நம்ம Dress என்ன இப்படி பண்ணி இல்ல பறந்துட்டாப்ல? Dressக்கு நம்ம ஆர்டர் பண்ணிருந்தோம்ல. ஆமா ட்ரெஸ்ஸுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தோம். வந்ததா பாத்தீங்களா? பம்பாயில இருந்து ஷர்ட் நேராவே கொண்டுட்டு வந்துட்டாரு. பம்பாயில இருந்து செட் நேராவே உங்களுக்கு கொண்டு மேல இருந்து நம்ம செட் வந்திருக்கு. அது ஏன் வந்து வந்து கட்டி கட்டி பிடிக்கிறாப்ல? என்னை பத்தி சொன்னியா இல்லையா? இல்ல இல்ல அதெல்லாம் சொல்லிட்டேன். ஆ. ஆமா அவர் வந்து எப்படின்னா நம்ம பாசத்தை காட்டுறாங்க. போதுப்பா நம்ம பிரியத்தை காட்டுறாங்க. நீ பிரியத்தை காட்டேன்னு அவளை மாசமா ஆக்குறாங்கோ. இருந்துடா. நம்ம என்ன சொல்றாங்க? நிமிஷப்படுத்தி தொலைறானே. என்னமோ அசிங்கமா பேசுறீங்களா? இல்ல இல்ல ஆ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, என்னென்ன Dress கொண்டாந்து நம்ம பல ஐட்டம் என்னென்ன ஐட்டம் கொண்டாந்து இருக்க முதல்ல. நம்ம இன்னர்ல இருந்து அவுட்டர் வரை காட்டுறா. இன்னர் அவுட்ரா உள்ளே போடுறது. ஏன்னா நம்ம ஏற்கனவே மைக் செட்ல வேலை பாத்தியா? ஏய் பாய் இல்ல இன்னர் நல்லா இருக்கா அவுட்டர் நல்லா நை ஓ, நை அது நை லேடிஸ் யூஸ் பண்றது. இந்த இந்த ராணி மங்கம்மாலே ஆமா இது உள்ளே போடுறதுல ஜட்டி. ஆமா ஜட்டி. ஏய் ஜட்டி உள்ள இருக்கா? ஐயா பாத்து சொல்லுங்க. ஏய் இதுக்குள்ள இல்ல பேக்ல இருக்கா? எல்லாம் இருக்கு. அதை ஓபன் பண்றாங்க. நம்ம ஒண்ணா அவக்கு காட்டுறாங்க. ஏய் ஆவுன்னா கட்டி பிடிக்கவே வர்றாப்ல. நான் தான் நிக்கிறேன்ல. நான் தான் இருக்கேன்ல. அரே பாய் நம்ம எப்ப இருக்கறாங்க? மேல குதிச்சிர போது நின்னுத்தவடியே எடு. இவனை நம்பி குனியவும் முடியல. ஏ பாம்பேல இருந்து வந்திருக்கான். ஏன்னா அவன் மகனையே பின்னாடி வச்சு அடிக்க சொல்றான். பாய் ஏ அட இருடா. நீ இங்க நின்னு வரடா. ஓபன் கரோ. நீ இருக்கு என் பக்கத்துல இப்படி நின்னு. அது பிரயோஜனம் இல்ல. दिल तो पागल है அரே அது இன்னர் அதே 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 நிம்பிள்க்கு ஸ்பெஷலா தயார் பண்ணாங்க. ஏய் இது எப்படி போட முடியும்? நம்மளுக்கு ஃப்ரீயா காத்தோட்டமா இருக்கும். ஏண்டா பொம்பளைக்கு இன்னர் இதுவாடா? அச்சா பௌத் அச்சா. பின்ன டைட்டா பிடிச்சுக்கிட்டு பின்ன காத்து ஓட்டம் போகாம கச கசன்னு இருக்காது. இது நல்லா நீங்க நமக்கு காலை ஐயா கிட்ட காலை வேற விட சொல்றானே. நிம்பிள் போடுறாங்கோயா. நிம்பிள் போட்டு பார்க்கறான். ஐயா நாங்க போட்டுக்கறோம். ஏய் என்ன இத போட சொல்றாரா? ஏய் நல்லா இருக்கும் போட்டு பாரு. யாருக்கு தச்சான்னு தெரியல. இது எங்க மும்பைல யானைக்கு தச்சது. அதுதான் அதை கொண்டாந்து எங்க பிள்ளைக்கு மாட்டே பாக்குது. சௌரியமா இருக்கும். கொன்றுவேனே. யானைக்கு தச்சது எனக்கு ஏயா கொண்டு வந்தாங்க? அப்படி இல்லை வேற எடுத்து காட்டு. நம்ம ஐட்டம் நிறைய உள்ள வச்சிருக்கோங்க ஐயா. மேலே போடுறது இருக்கு மேலே. அந்த இட்லி துணி. இட்லி துணியா? புறா 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 பெம்புரா. ஏ தமிழ் நல்லா பேசுது. இது புறா புறா புறா. ஏன் புறாவா ஊன் புறாவா? ஏன் புறா? இப்ப அவட்ட கொடுக்குற புறா. சரி சரி. ஆர்டிஸ்ட் புறா. அது அப்படி செய்யறது இல்லை. என்ன ஊத்து ஊத்து பாக்குறேன். நம்மள அளவு பாக்குறாங்க. அளவெல்லாம் நீ பார்க்க வேணாம். நம்ம போட்டு பாக்குறாங்க. அது அளவு சரியா இருக்க விட்டு. ஐயோ लड़की किधर है? इधर जाओ. இல்ல जाओ. இல்ல என்னதான் பண்றேன்னு பாக்குறேன். ஏ வாயில மாட்டிக்கிடி. अरे लड़की इधर जाओ. சும்மா பயப்பட வேண்டாம். நம்ம உனக்கு பிதாஜி மாதிரி மாதிரி தானடா சொல்றேன். பிதாஜின்னு சொல்ல மாட்டேங்குது. இந்த கை உள்ள போடுங்க. ரெண்டு கை போடுங்க. பயப்பட வேண்டாம். சும்மா போடுங்க. போட்டு பார்க்கறான். இது சரியா வந்தா இது அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இது கம்மியா இருக்குன்னா இது இருக்கு பாத்தீங்களா? இது எதுக்குடா? இதை இன்சைட்ல வச்சு இப்படி நீங்க போட்டா கும்முன்னு தூக்குற மாதிரி காட்டலாம். ஆனா ஏண்டா இப்ப வர்றதுல பாதி இப்படித்தான் வருதோ? நிம்பிளுக்கு தேவையில்லை. கும்முன்னே இருக்கா. அச்சா லடிக்க அச்சா. இது கொடு. அரே நிம்பிள் என்ன பண்றாங்கய்யா? ஏண்டா அதுல கண்ணு வைக்கிற நீ? சூத்தி போடுறே. அரே நம்ம மூலம் போடுறாங்கய்யா. என்னையா வந்ததுல இருந்து சேலை, பாடி சேலை. ஐட்டம் டவுசர் ஐட்டமாவே இருக்கு. லடிக்கி சேலையே நம்ம மூலம் போடுறாங்க.
நம்மள்ட்ட நிறைய கைவசம் இருக்காங்கய்யா. இது என்ன படவை கொண்டாந்துருக்க? பாலிஸ்டர் சேலை இருக்கு, சரி. காட்டன் சேலை இருக்கும், சரி சரி. அப்புறம் காட்டன் ஸ்பன் கிளாத் இருக்கும். பண்ணிருக்கான். பின்ன வாயில விடுறான், ப்ளவுஸ் தச்சிருக்கான்னு கேட்டேன். பேசிக்கிட்டே இருக்கப்ப வாயில விடுறேன்ற. பாலிஸ்ல விடுறான், காட்டன்ல விடுறான், சரி. வாயில விடுறான். வாயில். லடுக்கி ஒத்துக்குச்சுன்னா நம்மளுக்கு ஃபுல்லா வாயில விடுறான். ஏய் என்னையா என்ன ஒத்துக்கிட்டா அவனுக்கு ஐயோ ஒத்துக்கிட்டா தானே. அரே ஃபுல்லா வாயில விடுறான். என்னையா சொல்லிக்கிட்டு இருக்கோம்? அவன் என்ன சொல்றதுன்னு தெரியாம சொல்லிருக்கான். புல் வாயில் கொண்டாந்துருக்கான். அச்சா அச்சா, புல் வாயில் புடவை. அத வாயில விடுறான், வாயில விடுறான். அந்த மூதேவி ஒழுங்கா சொல்லு. நிம்மல் மோளம் போடுறாங்க ஐயா. மோளமா? இந்த மோளம் போடுறான், நான் அடுத்து குடுறான். அரே சைத்தான் கி பச்சா, மோளம் இல்ல, மோளம் மோளம். மோளம் போடுறியா? சரி சரி. இது அந்த லடுக்கி அங்கிட்டு பிடிக்குது, அங்கிட்டு பிடிக்குது. நம்மளது 16 மூலம். வேற என்ன ஐட்டம் இருக்குன்னு பாக்குறேன் முதல்ல. பாருங்க நம்மள அந்த பக்கம் வச்சு பாரு, நான் அப்படி மூலம் போடுறேன். இது லடுக்கி அந்த பக்கம் பிடிக்குது, அப்படி பிடிக்குது. அரே சைத்தான் கி பச்சா, மூலம் போடுறது என்னைக்கோ एक दो तीन மூலம் போட விடுறாங்க. யோ மூலம் போட விடுறாங்கல்ல. ஏய் எங்க மூலம் போடுற? நம்ம செலிவா அளக்குறாங்க. நீ ஒண்ணுங்க அளக்க வேணாம். அரே சைத்தான் கி பச்சா, நம்மள ஆர்டர் கொடுத்தாங்க, நம்ம கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஆறு கொடுத்தா எங்க மூலம் போட்டு இருக்க? அத சரியா புடிச்சு பார்த்து நீ போடு. எங்க சரியா புடிச்சு பார்த்த? நீ எங்க சரியா புடிக்கிற? நீ வேற எதையோ புடிக்க வர்ற. நம்மள ஆர்டிஸ்ட் மாதிரி எனக்கு தெரியல. நம்மள ஆர்டிஸ்ட் வந்து நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. என்ன ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க? இதுக்குன்னு என்ன புடிக்க விடுவாங்க? ஏடிக்கு புடியா பேசிட்டு இருக்க. யாரு ஏடிக்கு புடியா பேசியிருக்கா? நீ தான் ஏடிக்கு புடியா அரே பேசியிருக்க. சோக்கரா, ಈ பிசினஸ் நமக்கு சரி பண்ணல. என்ன பிசினஸ் சரி பண்ணல? என்ன பண்ண? நாங்க காசு கொடுத்து தான் வாங்குறோம், சும்மா ஒண்ணும் வாங்கல. ஆர்டர் பண்ணதுமா அதை கொண்டுகிட்டு வரணும். யானைக்கு உள்ளது பாடி இதெல்லாம் நான் ஆர்டர் அரே பண்ணேன். லड़की, நிம்பிள் கொடுத்த ஆர்டருக்கோ நிம்பிள் கொடுத்த பைசாக்கோ நம்ம கொண்டு வந்திருக்காங்க. அது பிடிக்கல, பின்ன ரிட்டர்ன் பண்றாங்கயா. நம்ம கொடுத்துரு மும்பைக்கு மேல. அப்ப என் பணத்தை குடியா, நான் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஆமா, நம்ம காசு எனக்கு ஒரு தேவையில்லை. காசு தேவையில்லையா? பெரிய ஆர்டிஸ்ட் சொல்லி நம்மள ஏமாத்தாங்கயா. ஏமாத்தலாம் இல்ல, நீ ஒழுங்கா ஜாமா வச்சிருந்தீன்னா என்ன இது பண்றது? அரே நீ ஒழுங்கா புடவைலாம் வச்சு. அரே சோக்கரா, அரே அரே லூசு. दिल तो पागल है, दिल दीवाना गे, दिल तो पागल गे, दिल दीवाना गे. எப்படி இருக்கு ஷர்ட்? இது நல்லா இருக்கா? அரே சோக்கரா, இது எனக்கா எடுத்து வந்தியா? அதை எடு. अच्छा अच्छा बहुत अच्छा. हे ಈ लड़की நமக்கு வேணாம், நம்மள போ சொல்லு. இது நமக்கு போதா. ஐயோ ஏண்டா பாம்பேல இருந்து ஏண்டா செத்தி என்னடா என்ன பாம்பேல இருந்து கப்பலா விக்க வந்தானா? अच्छा बहुत अच्छा. ரிவிட் அடிக்க வந்தானானே தெரியலையேடா. ஏ சூப்பர் பிகர். நம்ம மும்பைல இது மாதிரி பிகர் பார்த்ததே இல்ல. ஏ மண்டையில நர மீசை, மூக்கங்கீழ மீசை, டிஃபரண்ட் கேள். டிஃபரண்ட் கேளா மயிர். அரே சோக்கரா நீயா? சோக்கராடா மானகட்டவள. இது எதுக்கு நிம்பிள் எடுத்து போடுறாங்க ஐயா? இது அவ ஆர்டிஸ்ட் கொண்டு வந்தது. கொண்டாந்திருக்கே ஏதோ போட்டு பார்க்கலாமே, என்ன போட்டு பார்த்தா நீ. இது உனக்கு பிடிச்சிருக்குதா? எனக்கு பிடிக்கல. ஆமா. சோக்கரா அதெல்லாம் காமிச்சியா? ஷர்ட் இது ரெண்டு கடந்த மாதிரி இருக்கு, கொண்டு போய் கட்டி இருந்த வரேன். ஆமா. எல்லாத்தையும் இதெல்லாம் கொண்டாந்தியே, இது எதுக்கு கொண்டாந்த? நாங்க ஆர்டர்ல இதெல்லாம் போடலையே. நம்ம க்ளீன் ஷேவ் பண்றாங்க ஐயா. உங்களுக்கு இருக்க மீசை எடுக்கிறதுக்கு, இந்த ஆர்டருக்கு நம்ம அந்த மீசை எடுக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம ஏம்மா நீங்க ஆர்டர் போடுறப்ப இது ஆர்டர் போட்டீங்களா? இல்ல இது எதுக்கு யூஸ்? இதெல்லாம் ஓல்டு ஃபேஷன். இப்போ எவ்வளவு கிரீம் வந்திருக்கு, இப்போ போய் இது. அரே சைத்தான், நம்ம ஆர்டர் கொடுத்துறவங்களுக்கு நம்ம ஃப்ரீயா கடைசியில ஃபினிஷ் பண்ணி போறான். கடைசியில ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு போவியா? நீங்க ஃபினிஷ் பண்றான், நம்ம யூஸ் பண்றான். சரி ஆமா, நீ வியாபாரத்தை பார்த்துட்டு நம்ம போய் நமக்கு பீடா வாங்கிட்டு வாங்க. பீடாமா? ஜர்தா பீடா உனக்கா? சரி நான் போய் தொலைகிறேன். நீ விட்டேன்னா நீ என்ன யூஸ் பண்ணிடுவ போல் இருக்கு. பார்த்து கவனமா இருங்க. ஏதாவது ஒண்ணுன்னா சோக்கரா கூப்பிடுங்க. சுப்பிரமணியன் சுப்பிரமணி போறவனை எதுக்கு திரும்ப கூப்பிடுற? இல்ல கூப்பிட்டு பார்த்தேன், கேக்குதானே? சுப்பிரமணி என்ன
என்னன்னு கேக்குறேன். என்ன முகரே மாறுது? என்ன என்ன முடிச்ச கண்ணுக்குட்டி மாதிரி என்னண்ணா? சூப்பர். என்ன சூப்பர்? அந்த சுப்பிரமணிய சொல்றாப்ல. சுப்பிரமணிய தானே? ஏய் நான் சேட்டுமில்ல பூட்டுமில்ல, வேற லோக்கல் ஆள்தா. லோக்கல் ஆளா? நல்லா தமிழ் பேசுவேன். நல்லா தமிழ் பேசுங்க. அப்புறம் இந்த கெட்டப்பு பொழப்பு வேற வழி இல்லை. உள்நாட்டு வியாபாரம்னா ஒரு நாய் வாங்குறான் இல்லை, வெளிநாட்டிலேருந்து வர்றேன் மும்பையிலேருந்து வர்றேன்னு சொன்னாத்தான் ஆவுன்னு வாங்குறாங்க, ஆர்டர் போடுறாங்க. தொழில். அதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சந்தேகம். அப்ப என்னை மும்பை கூட்டிட்டு போக மாட்டீங்களா? ஏன் கவலைப்படுற? உன்னை நான் கூட்டிட்டு போறேன் மும்பைக்கு. சொந்தமா படம் எடுத்த உன்னை நான் நடிக்க வைக்கிறேன். உனக்கு காஸ்டியூம் பூரா நானே போடுறேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. மும்பையில் 32 கப்பல் ஓடுது. யார் பேர்ல? 32. எவன் பேர்லயே ஓடுது. ஓடாம கப்பல் வந்தா ஓடத்தானே செய்யும். லெதர் ஃபேக்டரி 300 இருக்கு. 300 பேட்டரி நம்ம பேட்டரியா? நம்ம பேட்டரியா? எவ்வளவுன்னு தெரியாது, இருக்காக 300 பேட்டரி. டெய்லி அந்த வழியா தான் போய் வர்றேன். நீ கவலைப்படாத. டெல்லிக்கு போலாமா? டெல்லிக்கு போறோம். அப்படியே நேரா ஆக்ரா போறோம். ஆக்ரா தாஜ்மஹாலை பாக்குறோம். தாஜ்மஹால்லே நம்ம கல்யாணத்தை பண்றோம். தாஜ்மஹால சமாதி தானே இருக்கு. எனக்கு இது பிடிக்கல. நம்ம காதலுக்கு எவனும் சமாதி கட்டக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் சமாதிலேயே வச்சு நம்ம கல்யாணத்தை பண்றேன். ஓ அப்படியா? உனக்காக தமிழ் பாட்டு பாட பண்ணிட்டேன். அப்படியா? டெல்லியில கொஞ்ச காலம் இருந்தேன். இங்க வாங்களே. என்ன சொல்லலாம்? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்களை லவ் பண்றேன், காதல் பண்றேன். बहुत अच्छा. நீ தமிழா இல்ல? அடிக்கடி அங்க கொஞ்ச நாள் இருந்தது, அது வந்து தொலையுது. இது அதுமா கலந்து வருது. நான் என்ன செய்யறேன்? ஓ கலந்து வருதா? அப்ப நீ கிராஸா? அப்படி சொல்ல, நான் ஒரிஜினல் கிராஸ் எல்லாம் கிடையாது. கொஞ்ச நாள் டெல்லியில இருந்தேன், கொஞ்ச நாள் மும்பைல இருந்தேன். பிசினஸ்க்காக பல பக்கம் போயிட்டு வந்திருக்கேன். பல பக்கம்? இனிமேல் எங்கேயுமே போக மாட்டேன். இனிமேல் ராணியின் மடிதான் எனக்கு இல்லம். நான் உன் நெஞ்சில் குடியிருக்க போறேன். இல்ல வேணாம், வாடகை நான் நசுங்கி விடுவேன். குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும். குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும்? நான் எப்போ வாடகை? அப்போ ஒத்திக்கினா ஓகேவா? 3 வருஷம் என்கிட்ட யாராவது கொடுத்தாங்கன்னா வாங்கி வச்சுக்கணும் ஒழிய நான் காசு கொடுக்க மாட்டேன். அதுதானே கிளீனா இருப்பேன். உன்னை நான் மனசார விரும்புறேன். நல்லா நடிப்பேங்க. என்ன கூட்டிட்டு போவீங்களா நடிக்கிறதுக்கு? கவலைப்படாத. என் சொத்தை வித்தாவது இருக்கா? ஒரு படம் எடுக்கிறேன். இருக்கா சொத்து? என்ன சொத்து இருக்கு? இருக்கு, எக்கச்சக்கமான சொத்து இருக்கு. என்ன அந்த பாடி அந்த டவுசர்மா? லூசு. இங்க மதுரைக்கு அங்கிட்டு நம்ம சோழவந்தா இருக்குல்ல? ஆமா. 300 ஏக்கர் நெல்லு. நம்மோட்டா அது நமக்கு தெரியாது. அப்புறம் எப்படி படம் எடுப்பீங்க? நான் இத்தனை கேமரா வச்சிருக்கேன், நீங்க எப்படி படம் எடுப்பீங்க? அதை விக்கிறேன். அந்த 300 ஏக்கர் விக்கிறேன். வித்து உங்க பேர்ல இல்லாத எப்படிங்க விற்க முடியும்? அட எவன் பேர்ல இருந்தாலும் ஈஸியா நம்ம பேர்ல மாத்தலாம்ப்பா. அதுக்கெல்லாம் காசு தான் செலவு வேணும். நீ ஏன் கவலைப்படுற? படம் எடுக்கிற உன்னை வச்சு. ராமாயி வயசுக்கு வந்துட்டா. என்னது ராமாயி வயசுக்கு வந்துட்டாளா? படத்தோட டைட்டில். ராமாயி யாரு? ராணிங்க என் பேரு. சரி ஓகே, அது முதல்ல அந்த பிள்ளைக்கா எடுத்த படம். ஏற்கனவே ராமாயிக்கு எடுத்தாச்சா? இப்போ உங்களுக்கு எடுக்கிறேன். ராணி வயசுக்கு வந்துட்டா. அதுக்கு அடுத்த படம் குனிந்தால் குண்டி தெரியும். என்னதா குனிந்தா? குனிஞ்சா குண்டி தெரியும் தானே செய்ய. இப்படி டைட்டில் மலையாள படாது. என்ன நீ அந்த ஐட்டத்திலே இருக்க? என்ன நீ? உன்னை வச்சு நான் பிட்டு படம் எடுக்க போறேன். யோ என்ன வச்சு பிட்டு படம் எடுக்கறியா? பிட்டா எடுக்க போறேனே. மறுபடியுமா? கையில காசு சேர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பிட்டா எடுத்து அப்புறம் லென்த்தா ஒட்டி பெரிய படம். சார் ஹீரோவா நான் வரலாமா சார்? பிட்டு படத்துக்கு இல்ல அது இல்ல தம்பி சொல்ல. அதுக்கு நான் வேகமா வரேன். அதுக்கு இல்ல. அந்த படத்துல ஹீரோவும் நானே, கேமராமேனும் நானே, டைரக்டரும் நானே. நாயும் உள்ள வரக்கூடாது. ஏங்க கேமராமேன் இருந்தா தாங்க அதுல சார் லைட் பிடிக்காது. ஒருத்தர் அது லைட்டை பிடிக்க இருட்டுக்குள்ள சேரக்கூடாது. ஒருத்தர் வேணா. அப்ப எப்படிங்க கேமரால நம்ம தெரியும்? கேமராவை ஆட்டோமேட்டிக்கா செட் பண்ணி வச்சிருவேன். அவன் பாக்குறவன் நம்மளை பார்த்துட்டு அவன் பாஞ்சிட்டான்னா அப்புறம் நான் என்ன செய்யறது? அதெல்லாம் எப்படி? நான் கேமராமேன் இல்லாம வர மாட்டேன். இவன் பாரு இன்னைக்கு புது பேண்ட் புது சட்டை போட்டு வந்திருக்கான் மத்தியா. உனக்கு என்ன தெரியும் அவனை பத்தி? கேமராமேன் இல்லாம நான் வர மாட்டேன். அவனை முதல்ல மருந்து வச்சு கொன்னுட்டு தான் உன்னை படம் எடுக்க போறேன். அவரும் வயலட் கலரு. அடி என்னடி ராக்கம்மா
போயிடுச்சு நைனா. லடிக்கிய காணா போயிருச்சா? நிம்பில் அபேஸ் பண்ணிட்டான். போயிட்டான் கோயா. ஆமா கோயா. சுப்பிரமணிய தேடி போயிட்டா. அரே சப்ரமாணி, எதுக்கே தள்ளிட்டு போயிட்டியா? லுக்கிலியா, அரே அரே லுக்கிலியா, லுக்கிலியா, அரே அரே லுக்கிலியா. இந்த வரையில ஒரே ஆர்ப்பாட்டமா வந்தியே, இப்போ அப்படி தொங்கிருச்சு. அதே லுக்கிலியா சோகமா வருது. லுக்கிலியா முதல்ல சந்தோஷம் லுக்கிலியா, அரே அரே லுக்கிலியா. இப்ப நடிக்க போயிட்டான். லுக்கிலியா